எஸ்பி இன்ஜினியரிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ, நாங்கள் தம்மம்பட்டியில் வந்து இன்டர்லாக் டை கொடுத்துருந்தோம். 6 இன்ச்சு டை, 8 இன்ச்சு டை. இவங்க வந்து நல்லபடியாக ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கஸ்டமர் பார்த்துட்டிங்கன்னா எங்கள்கிட்ட ஃப்ளையார்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளையார்ஸும் நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதாவது அட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்லாக் ஆல்ரெடி இருக்குது அவங்கள்ட்ட. அதே கரண்ட்டு, அதே பவர், அதே சர்வீஸ் எதுவுமே நாங்கள் மாற்றலை. பவர் பேக்கும் அதே தான். இது வந்து சும்மா அட்டாச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அதாவது அடிஷ்னல் தொழில் அவங்க பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளையார்ஸ் மிஷின் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கே நாங்கள் போயிட்டு அந்த க்ரைன் மூலிமா அந்த ஃப்ளையார்ஸ் மிஷின் நாங்கள் இறக்குறோம் பாருங்கள். இது வந்து 4 கேவிட்டி ஃப்ளையார்ஸ் மிஷின். இது சொந்தமாக நாங்களே எஸ்பி இன்ஜினியரிங் தயார் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக கேட்டதுனால நாங்கள் சைட்டுக்கே கொண்டு வந்து இறக்கிட்டோம். ஸோ இந்த மிஷின் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பவர் பேக்லேருந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வால்வ் கனெக்ஷன் கொடுத்து இதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. இது வந்து மேனுவலாக அவங்க கேட்டாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு இது வேணாங்க சார், ஆட்டோமேட்டிக் வேணாம், எங்களுக்கு மேனுவல் தான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால நாங்கள் மேனுவலே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க குழி பார்த்திங்கன்னா 8க்கு 10க்கு ஆழம் வந்து 3 அடி இந்த மாதிரி குழி தோண்டி வச்சு ரெடியாக வச்சுக்கிறாங்க. ஸோ பேலட் ட்ராலிலாம் வந்து கொண்டு வந்து இறக்கியாச்சு. ஃப்ளையார்ஸ் மிஷினும் நம்ம கொண்டு வந்து உள்ளே இறக்கியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளையார்ஸ் மிஷினுக்கும் அந்த ஃப்ளையார்ஸ் மிஷினில் வர அந்த பக்கெட்டுக்கும் வந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபர் கனெக்ட் பண்ணுறோம். அதாவது மிக்சருக்கு, ஃப்ளையார்ஸ் மிஷினுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அந்த வால்வு ஃபிட் பண்ணுறது. இது வந்து ஃப்ளையார்ஸ் மிஷினில் அந்த வால்வு ஃபிட் பண்ணுறது. இது நாங்கள் ஓஸ் மாட்டி நாங்கள் ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க மேனலாக நீங்கள் ஓட்டலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளையார்ஸ் மிஷின் பார்த்திங்கன்னா நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்குது. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற நகரங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து எங்களுக்கு ஃப்ளையார்ஸ் மிஷின் அதிகபட்சமாக மூவிங்கில் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இப்போ பண்ணி கொடுத்ததில் வந்து 80க்கும் மேற்பட்ட மிஷின்கள் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்லாக் தான் ஃபஸ்ட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அடிஷ்னலாக அது ஃப்ளையார்ஸ் நல்லா மூவிங்கில் இருக்குதுன்னு சொல்லி ஃப்ளையார்ஸ் மிஷினும் கேட்டு அவங்களோட கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போய் சைட்லேயே நாங்கள் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு டெமோவும் காட்டிட்டு நாங்கள் வந்துடுவோம். ஸோ இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாமே வால்வெலாம் ஃபிட் பண்ணியாச்சு. அந்த செட்டப்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம டெமோ தான் பார்க்க போகிறோம். என்ன சைஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஓஸ் கனெக்டடு. அந்த வால்வுக்கும் அந்த கீழே அந்த ப்ரெஷர் கொடுக்குற சிலிண்டருக்கும் நாங்கள் ஓஸ் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வால்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்ம கொடுத்த அந்த இன்டர்லாக்லேருந்து ரிட்டன், அதாவது வந்து அந்த வால்வை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆயில் போகிற மாதிரி அதுக்கு தனியாக ஒரு வால்வை கொடுத்து கனெக்ட் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதான் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கஸ்டமர் வந்து ரெண்டுமே மூவிங் பண்ணலாம். அவங்களுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்க மூவிங் பண்ணலாம். இப்போ ஃப்ளையார்ஸ் கேட்டாங்கன்னா ஃப்ளையார்ஸ் மூவிங் பண்ணலாம். அடுத்தது இன்டர்லாக் கேட்டாங்கன்னா இன்டர்லாக் மூவிங் பண்ணலாம். அந்த மாதிரி, அதாவது ஒரே இன்டர்லாக் பவர் பேக்கில் உங்களுக்கு ஃப்ளையார்ஸ் மிஷின் ஓட்டிக்கலாம், இன்டர்லாக்கும் ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி எனக்கு பவர் பேக் தனியாக வேணும், மிக்சர் தனியாக வேணுங்கிறதுக்கு தேவையில்லை. இது ஒரு குறுகிய செலவு தான், ரொம்ப கம்மியான செலவில் இதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அவ்வளோதான். வால்வு மாட்டினதுக்கப்புறம் நான் டைரெக்டாக ப்ரொடக்ஷன் தான். இது மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது தான். அப்பு டவுனு, ஃப்ரண்ட்டு பேக்கு, இதுதான் பெரிய விஷயமே கிடையாது. நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா 5 ஸ்ட்ரோக்கு. இது வந்து நிமிஷத்துக்கு 3 ஸ்ட்ரோக்கு தான் அடிக்க முடியும், ஏன்னா மேனுவலில். ஸோ ஒயர்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, சரி ஓஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. சார் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, அவங்க லேபரை வச்சு அவங்க செங்கல் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மிஷின் வேணுங்கிறவங்க கீழே வர டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் நேரடியாக வந்து விசாரித்து நீங்கள் மிஷினை வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு இங்கேயே லைவாக உங்களுக்கு டெமோவும் ஓட்டி காட்டுவோம். மண்ணுக்குன்னு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே உங்களுக்கு சாம்பிளும் ஓட்டி காட்டுவோம். அந்தளவுக்கு நாங்கள் பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஓகே, நன்றி.